அடுத்தது இரண்டாவது பாப், தராவி தொழுகை சம்பந்தமான இரண்டாவது பாப். ஃபதுலு லைலத்துல் கத்ர் வல் ஹஸ் அலா தலபிஹா, லைலத்துல் கத்ருடைய சிறப்பும் அதை அடைந்து கொள்வதற்கு சம்பந்தமாக வரக்கூடிய சிறப்புகளும். 1857வது இலக்கம். அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, قال من صام رمضان ஈமான் வஹ்திசாபன் غفر له ما تقدم من ذنبه. ஏற்கனவே நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது, யார் ரமதானிலே நன்மை எதிர்பார்த்தும் ஈமானோடு நோன்பு வைக்கிறார் அவருக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். பிறகு இதுல நம்ம பார்த்த ஆரம்ப ஹதீஸ், வமன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் غفر له ما تقدم من ذنبه. லைலத்துல் கத்ர் இரவிலே யார் நின்று வணங்குகிறாரோ, நன்மையோடும் நன்மை எதிர்பார்த்தும் ஈமானோட நிலையில் நின்று வணங்குகிறார் அவருக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். 3 செய்தி வருது. ஒன்று, ரமலான்ல யார் நோன்பு வைக்கிறாரோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அவருக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமலான்ல யார் நின்று வணங்குகிறாரோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அவர்களுக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு முன் சென்ற பாவங்கள் என்ன செய்யும், மன்னிக்கப்படும் என்று 3 விதமான ஹதீஸ் என்ன செய்து வருது. இது புகாரில 2014வது இலக்கம். 1858 அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ர் மினல் அஷ்ரில் அவாகிர் மின் ரமதான். ரமலானிலே இறுதி பத்திலே ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். இது புகாரில 2017வது இலக்கம். 1859வது இலக்கம். அன் ஜர் இப்னு ஹுபைஷ் قال سألت உபை இப்னு கஅப், அதாவது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே நான் கேட்டேன் என்று இப்னு ஹுபைஷ் சொல்றாரு. ஃபகுல்து இன் அகாக இப்னு மஸ்ஊத் யகூலு, அதாவது உங்களுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், உபை இப்னு கஅபும் குர்ஆன் விஷயத்துல மிகவும் சிறந்தவர், முன்மாதிரியானவர். அப்துல்லா இப்னு மஸ்ஊதும் குர்ஆன் விஷயத்துல முன்மாதிரியானவர். சொல்றாரு, உங்களுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வந்து சொல்றாரு, மை யகுமில் ஹவுல யுஸிப் லைலத்துல் கத்ர், யாரு வருடம் ஃபுல்லா நின்று வணங்குகிறாரோ அவருக்கு லைலத்துல் கத்ருடைய சிறப்பு என்ன செய்யும், கிடைக்கும் என்று சொல்றாரு. வருடம் ஃபுல்லா, அதாவது ரமலான் மாதத்துல லைலத்துல் கத்ர் கடைசி இரவுல ஒற்றைப்படை இரவுல. இவர் சொல்றாரு, யாரு வருடம் ஃபுல்லா நின்று வணங்குகிறார் அவருக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்கும்னு சகோதரர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறார். இப்னு ஹுபைஷ் என்ன செய்றாரு, யார்கிட்ட கேட்கிறாங்க, உபை இப்னு கஅப். ஃபகால ரஹ்மஹுல்லாஹ், அப்ப யாரு உபை இப்னு கஅப் பதில் சொல்றாரு, அராத அல்லா யத்தகிலன் நாஸ், மக்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவு நின்று வணங்கினா அவருக்கு காலம் ஃபுல்லா வணங்கி நன்மை கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை மூலம் மற்ற நாட்கள்ல தொழாம இருந்து விடுவார்களோன்ற பயத்துல தான் அவர் என்ன செய்யறாரு, இரவு ஃபுல்லா நீங்க என்ன செய்யுங்க தொழணும்ன்றதுக்காக வேண்டி வருஷம் ஃபுல்லா தொழுறதை பத்தி அவர் அப்படியே என்ன செஞ்சிருப்பாரு, சொல்லி இருப்பாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஆமா இன்னஹு கத் அலிம், ஆனா அவருக்கு தெரியும், அன்னஹா ஃபி ரமதான், லைலத்துல் கத்ர் எப்ப ரமதான்ல என்றது, வ அன்னஹா ஃபில் அஷ்ரில் அவாகிர், அது இறுதி 10ல என்றது, வ அன்னஹா லைலத்து 27 அது 27வது இரவுல என்றதும் என்னது யாருக்கு தெரியும், அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு தெரியும் என்று உபை இப்னு கஅப் சொல்றாரு. 27 இரவு லைலத்துல் கத்ர்னு சொல்றாங்க தானே, அவங்க இதை மெயின் ஆதாரமா என்ன செய்வாங்க, வைப்பாங்க. சும்ம ஹலஃப லா யஸ்தத்னி, பின்னர் அதாவது சத்தியம் பண்றாரு, இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை எதுவுமே சொல்லாம அல்லாவின் மீது ஆணையாக சொல்கிறேன், அன்னஹா லைலுத்து 27 அது 27வது இரவு தான், லைலத்துல் கத்ர் வந்து 27வது இரவு தான். ஃபகுல்து பி ஐயி ஷைஇன் தகூலு ذلك அபுல் முன்சிர், அபுல் முன்சிரே எப்படி நீங்க சொல்றீங்க அது 27வது இரவு தான் என்று சொல்றீங்க. கால பில் அலாமா, நான் அடையாளத்தை வச்சு, அவு பில் ஆயத்தில்லத்தி அக்பரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்ன அடையாளத்தை வச்சு, அன்னஹா தத்லு யௌம இதில் லா ஷுஆ லஹா, அன்றைய தினம் கதிர்கள் இல்லாமல் அது என்ன செய்யும், சூரியன் உதிக்கும் அந்த நாள் தான் லைலத்துல் கத்ருடைய அடையாள நாள், அது 27ல தான் அப்படின்னு என்ன செய்யறாங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னதா வருது. இது முஸ்லிம்ல 762வது இலக்கம். இப்போ இந்த செய்தி நான் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு தலைப்பில் ஸ்பீச் பேசிக்க அதில் சம்பந்தமாக விளங்கப்படுத்திக்கிறோம். இதுல உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு எங்கேயும் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர்னு சொன்னாங்கன்னு சொல்லல, விளங்கிட்டா, 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர்னு சொன்னாங்கன்னு சொல்லல. அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கும் அது 27 இரவு தெரியும், எனக்கும் 27வது இரவு தெரியும் என்று அவர் சொல்றாரு. அப்படின்னா இதுல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், நபித்தோழர்கள்ல ஒரு சிலர் லைலத்துல் கத்ர் இரவு 27 என்று தான் என்ன செஞ்சாங்க, நம்பி இருந்தாங்க. எனவே யாராவது லைலத்துல் கத்ர் 27 இரவுன்னு நம்பினா அது ஒரு பிதத்தான நம்பிக்கையாக என்ன செய்யாது, மாறாது. நபித்தோழர்கள்லயே ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர் என்ன செய்யும் இருக்கும்னு நம்புறாங்கன்னா, 27வது இரவு லைலத்துல் கத்ர் யாராவது நம்பினாங்கன்னா அது வந்து மார்க்கத்துக்கு முரணானதாகவோ பிதத்தான ஒன்றாகவோ என்ன செய்யாது, மாறாது. ஆனா லைலத்துல் கத்ர் இரவுல நாங்க பிதத்தான அமல்கள் என்று சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க செய்யற வேலை. லைலத்துல் கத்ர் இரவுல அண்டைக்கு மட்டும் என்ன லைட் ஆஃப் பண்ணி போட்டு தௌபா செய்யறதும், அண்டைக்கு பார்த்து சாப்பாடு பிரியாணி கொடுக்கறதும், அண்டைக்கு லைட்டை ஜோடிக்கிறதும், விளங்கிட்டா, அண்டைக்கு வந்து என்னது ஒவ்வொன்று செய்யறோம், அடுத்தது வாசல உட்காந்துட்டு களிமா சொல்ல அப்புறம் தான் உள்ளுக்கு அனுப்புறதும், விளங்கிட்டா, இந்த மாதிரியான வேலைகள் நடக்கக்கூடிய மாதிரி நபித்தோழர்கள் என்ன செய்யல. அவங்க வந்து எந்த இரவுல ஒற்றைப்படை இரவுல எந்த இரவுல டிஃபரெண்ட் காட்டல,
நம்பிக்கையில லைலத்துல் கத்ர் இரவு என்னது எப்படி நாம 21 இருக்குமோ 23 இருக்குமோ 25 இருக்குமோ 27 இருக்குமோ என்று நினைக்கிறோமோ அதுல அவங்க என்ன சொன்னாங்க 22 அதிகமா என்ன செஞ்சாங்க நம்பினார்கள். அதுக்காக 21 தொழாம இருக்கவும் இல்லை, 22 23 தொழாம இருக்கவும் இல்லை, அதை புறக்கணிக்கவும் இல்லை. எனவே நம்பிக்கை வேறு, அந்த நடைமுறை வேறு. நடைமுறையில் இன்றைக்கு நடக்கிற நிறைய பித்அத்துக்கள். திடீர்னு லைட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, ஆஃப் பண்ணி விட்டு இருட்டு என்ன அதுக்கு நல்ல வசனம் சொல்ல இருட்டு பை இல்ல இருட்டு அந்த இருட்டு தௌபான்னு சொல்லி என்னது வச்சு அதில் அன்றைக்கு ஃபுல்லாக மன்னிப்பு கேட்டு அழ வேண்டியவங்களாம் அழுது வழங்கிட்டா என்ற அழுகிறதுக்காக வேண்டிய லைட் ஆஃப் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் சாப்பாடு வழங்கிட்டா. அப்போ சிலர் நம்ம நல்லா கேட்குறோம். இந்த தடவை வந்து 27 வந்து பெரிய பள்ளியில் சூப்பராக சாப்பாடு இருந்துச்சு, சரியா, இந்த பள்ளியை விட அந்த பள்ளியில் குவாலிட்டியாக இருந்துச்சு, அநியாயமாக இதுக்கு போயிட்டோம் அப்படி என்றெல்லாம் பேசக்கூடிய லெவலில் என்ன செய்யுது, அந்த 27 வந்து உணவுக்கு பிரபல்யமான ஒரு நாளாக என்ன செய்யுது மாறி. இதெல்லாம் பிதத்தான நடைமுறைகள். ஆனால் ஒரு விஷயம் புரியுது, நபித்தோழர்கள் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க 27வது இரவை லைலத்துல் கத்ர் இரவாக நம்பினார்கள் அப்படி என்று புரியுது. ஆனால் ஹதீத்ல ரசூலுல்லாஹ்வோட வார்த்தைகள் எல்லாம் என்ன வருதுன்னு சொன்னால், நான் மறக்கடிக்கப்பட்டுட்டேன். எந்த இரவு என்னது மறக்கடிக்கப்பட்டேன், நீங்க கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகள் என்ன செய்யுங்க அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரைட்.